ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AbiAnand லைஃப். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ஏற்ற ஒரு தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4-5 பல் பூண்டு, இஞ்சி 1 துண்டு, கசகசா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பட்டை, 4-5 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வணங்கின அப்புறம் 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிறதுக்கோசரம் உப்பு கொஞ்சமாக, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்தி நல்லா மசிகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்குவோம். தண்ணி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்தாச்சு. நம்மளுடைய சுவையான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.